வெல்கம் ஆல். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. சரிங்களா? அது கூடவே 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, அண்டு சின்ன துண்டு இஞ்சி சாப் பண்ணது, கிரேட் பண்ணி வச்ச கேரட் 1 கப், 3 ஸ்பூன் தயிர் அண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து மஞ்சள் தூள், சீரகம், பெருங்காயம் அண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பட்டர் ஷீட் இல்லை வாழை இலை இல்லாட்டி பிளாஸ்டிக் கவர் எது இருந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் தடவி இதை வந்து உருண்டை பிடிச்சி தட்டிக்கோங்க. கையிலேயே தட்டுங்க. அடுப்பில் தோசை சட்டி வச்சு சட்டி சூடானதும் எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தட்டின மாவு அதில் போட்டு 2 பக்கமும் ஆயில் விட்டு கொஞ்சம் பெரட்டி போட்டு வெந்த உடனே எடுத்துருங்க. ரவையாக இருக்கவும் சீக்கிரமாக வெந்துடும். சரிங்களா? இதை டேஸ்ட் பண்ணுங்கள். இது கூட தேங்காய் சட்னி இல்லாட்டி சாஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பபாய், டேக் கேர்.